Hi to everyone. So actually நம்ம அகாடமி சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட வீடியோவுமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதையே மெயின் ரெஃபரன்ஸாக வச்சு படித்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாமை கிளியர் பண்ண ஹிஸ்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ரீசனிங் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமி சேனலில் ரொம்ப குறைவாகவே அப்லோட் பண்ணப்பட்டிருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ரீசனிங் டாபிக் பார்த்திங்கன்னா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கை எப்படி நம்ம கான்செப்சுவலாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி பிளேலிஸ்ட்டாக என்மேல் தொடர்ந்து வீடியோவாக கொடுக்க இருக்கிறோம். ஸோ கான்செப்சுவல் ரீசனிங், ஒரு ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி ரீசனிங் இல்லாத எக்ஸாம்ஸே கிடையாது. பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, ரயில்வே எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கோங்க. ரீசனிங் அப்படின்றதுக்கு இன்றைக்கி தனி வெயிட்டேஜை கொடுத்து டிஎன்பிசியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பார்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ரீசனிங் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸி டு ஸ்கோர் த மேக்ஸிமம் மார்க் அப்படின்ற ஒரு செக்ஷன் தான் இந்த ரீசனிங்கே. ஸோ எவ்வளோ சார் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா 100% ஆஃப் மார்க்கை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் செக்ஷன்லேருந்து உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா வெறும் கான்செப்டை மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டாலே போதும். இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு டைம் உங்களுக்கு ஆக போகிறதில்ல, பெரிய அளவு எஃபோர்ட் போட போகிறதில்ல, நிறைய மெமரி பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கை எடுக்கக்கூடிய ஒரு செக்ஷனாக தான் இந்த ரீசனிங் இருக்குது. ஸோ 1 by 1 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்க இருக்கிறோம். இதில் முதல் டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஆக்சுவலி குறியிடுதல் மற்றும் மறுகுறியிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாபிக் நேமை சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். சரி பாருங்கள், இந்த கோடிங் டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் 7 டைப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 லெட்டர் கோடிங், 2வது கோடிங் பை அனாலஜி, 3rd ஒன் கோடிங் இன் ஃபிக்ஷியல் லாங்குவேஜ், 4th one coding by substitutions, and 5th one coding by shifting words and coding based on condition. last one பார்த்தீங்கன்னா mathematical operation based on coding. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 7 டைப்புமே நமக்கு பேங்கிங் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரயில்வேலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு கேட்குறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த 5 டைப்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் 2 டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பேங்கிங் எக்ஸாமில் கேட்கக்கூடிய டைப்பாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ வர்ற ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா எப்படி காம்படிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாப்பிக்கை கொடுத்துட்டு அது உள்ள என்ன டைப் வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப நம்ம எந்த ஒரு டாப்பிக்கை படித்தாலும் அதோட எலாபரேட்டாக எல்லா டைப்புமே படிச்சுக்கிறது வெல் அண்ட் குட். ஸோ நம்ம ஒவ்வொரு டைப்பாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோடிங் அண்ட் டீகோடிங்கில் முதல் டைப் போகணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆல்ஃபாபெட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஆல்ஃபாபெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஏபிசிடியிலேருந்து XYZ வரைக்கும் அந்த 26 டிஜிட்டோட வேல்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன வேல்யூனா அது என்ன பொசிஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ A ஃபார் ஃபஸ்ட்டு பொசிஷன், B செகண்ட், C தேர்டு, இந்த மாதிரி நமக்கு இந்த 26 லெட்டரோட பொசிஷனை என்னன்னு சொல்லி தெரியும். உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு கேட்குறாங்க எல்லுங்கிறது எத்தனாவது லெட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். எல்லுனா 12 அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ அப்போ இந்த 26 லெட்டர் நம்ம ABCDE அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி போடக்கூடாது, அதை மெமரி பண்ணி வச்சுக்கணும். சார் எப்படி சார் 26 லெட்டரையும் மெமரி பண்ணலாம்? சின்ன சின்ன ஷார்ட்கட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அதான் கற்றுத்தர போகிறேன். ஸோ இந்த ABCDயிலேருந்து நமக்கு XYZ வரைக்கும் எப்படி இந்த 26 லெட்டரையும் ஈஸியாக மெமரைஸ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ABCDன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ அதை நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அப்படி தானே? ABCDன்றது நார்மலாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா 1 Bனா 2 Cனா 3 Dனா 4ன்றது இது ஈஸியாக படிச்சுக்கலாம். அதனால் இதை நம்ம தனியாக ஷார்ட்கட்லாம் போட்டு படிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி XYZ இதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டு 3 டிஜிட் XYZ, அப்போ 24, 25, 26 அப்படின்றத நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். மீதி உள்ளது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலான்றதை பார்க்க போகிறோம். சரி ஃபஸ்ட்டு பாருங்கள், இ அப்படின்றதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 3 லெட்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம் ஜோ, அப்படி தானே? ஜோ, JOE, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா J ஃபார் 10, O ஃபார் 15, E ஃபார் 5. அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5ஓட மல்டிபிள்ஸை நீங்கள் ஜோன்னு படித்து வச்சுக்கோங்க. Jனா 10, Oனா 15, Eனா 5 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஜோ அப்படின்றத வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈனா என்னது 5. அடுத்து 6னா நமக்கு F,
6 ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் ஃபார் ஃபிக்ஸ், ஓகேவா? ஃபிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்னா என்னது அப்படின்னா 6, ஓகேவா? அப்போ எஃப்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 6th லெட்டராக நீங்கள் படித்து வச்சுக்கலாம், ஓகேவா? 6 ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஃபார் 6 அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? 7 இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஜிஏ நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி போடுவீங்க, எப்படி போடுவீங்களா? இதிலே பாருங்கள் உங்களுக்கு என்ன வருது 7, ஓகேவா? ஜினா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுதி பார்த்தாலும் தெரியும் ஜி ஃபார் 7. அல்லது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய முக்கியமான மாநாட்டில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா G7 மாநாடு அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? அப்போ ஜி ஃபார் 7 அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜினா 7th லெட்டர், ஓகேவா? அடுத்து ஹெச் பாருங்கள். ஹெச்சை நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கும்போது நமக்கு எப்படி வருது பாருங்கள். இந்த ஹெச்சை நீங்கள் மேலே 2 கோடு போட்டிங்கன்னா எப்படி வருது? 8 மாதிரி வருதா? கேல்குலேட்டரில் வர மாதிரி 8 மாதிரி வருதா? அப்போ ஹெச் ஃபார் 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஹெச்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 8 மாதிரி வருது பார்த்தீங்களா? அப்போ ஹெச் ஃபார் 8 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஐ ஃபார் 9 அப்படின்றத இது மட்டும் என்ன பண்ணிக்கலாம் தனியாக நம்ம படிச்சுக்கலாம், நான் சொல்லித்தரேன், ஓகே? ஐனா நமக்கு 9 அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயை இப்படி போடுவாங்க, அப்படி தானே? ஐ எப்படி போடுவாங்க? அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா 9 மாதிரி தெரியும், ஓகேவா? ஐனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 மாதிரி தெரியும். ஸோ ஐ ஃபார் 9 அப்படின்றத மட்டும் நீங்கள் தனியாக கூட படித்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஜே ஃபார் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோன் வரும்போது 10 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஜே என்னன்னு கேட்டிங்கன்னா 10 அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள் கேனா என்னென்னு கேட்டிங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னு ஒரு டீம் இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிங்ஸ் 11 பஞ்சாப். அப்போ கிங்ஸ்னா கே ஃபார் 11 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ K11 பஞ்சாப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகே? K11 கே ஃபார் 11 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க எல் பாருங்க. எல்லோட அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கும் பாருங்க. L12 அப்படின்னு முடிக்கலாம், ஓகேவா? எல் ஃபார் 12 அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அப்போ எல்லுங்கிறது எத்தனாவது லெட்டர்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் முதல் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியணுமா இருக்கும். 2 டைம் 3 டைம் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் உங்களுக்கு ஒரு மேட்டராகவே தெரியாது, ஓகேவா? ஸோ அப்போ எல் ஃபார் 12 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? எம்மை பாருங்கள். எம்மை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள் என்ன லெட்டர் மாதிரி வரும் பாருங்கள். 3 மாதிரி வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். எல்லை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா இப்படி எம்மை பாருங்கள். எம்மை எப்படி எழுதுவேன்? இப்படி எழுதுவேன்னா பாருங்கள் எப்படி இருக்குது? 3 மாதிரி இருக்கா? அப்போ 13, ஓகேவா? எம் ஃபார் 13. டபிள்யூ திருப்பி பாட்டு பாருங்கள். டபிள்யூ எப்படி இருக்கும்? 3 மாதிரி இருக்குமா? டபிள்யூனா 23, ஓகேவா? பாருங்கள் டபிள்யூ, ஓகேவா? அப்போ டபிள்யூ திருப்பி போட்டாலும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? அப்போ 23. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்மை திருப்பி போட்டாலும் நமக்கு 3 மாதிரி வரும். ஸோ எம் ஃபார் 13 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டபிள்யூ திருப்பி போட்டாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 3 மாதிரி வரும். டபிள்யூங்கிறது 23 அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகே? அப்போ எம் ஃபார் 13 அப்படின்றத நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். எம்முங்கு நம்ம பார்த்தோம்னா என் அப்படின்றது நமக்கு ஈஸியாக வரக்கூடியதான். அப்போ M13னா என்னங்கிறது என்னன்னு போட்டுடலாம். என் ஃபார் 14 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். என்னங்கிறது 14 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஐ அப்படின்னாலும் நம்ம ஒன்று என் அப்படின்னாலும் என் தமிழில் என் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2க்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனா 9, என்னா 14 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும், ஓகேவா? ஐ ஃபார் 9, என் ஃபார் 14 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் 15 ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். ஜோவில் JOE தான் படித்தோம். அப்போ ஓக்கு என்னது 15, ஓகேவா? ஜேக்கு 10, ஈக்கு 5 அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம், ஓகேவா? ஸோ அப்போ O ஃபார் 15 அப்படின்றது நமக்கு ஓகே. அடுத்து பாருங்கள் பியை திருப்பி போட்டு பாருங்கள் 6 மாதிரி வரும். அடுத்த நான் பியை திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா மிரரில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? 6 மாதிரி வருமா? அப்போ 16, ஓகேவா? பி ஃபார் 16 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஓகேவா? பி ஃபார் 16 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ பியை திருப்பி போட்டால் 6 மாதிரி வரும். அப்போ 16 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கியூ பாருங்கள். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைம் டிக்ஷனரி எழுதும்போது கியூவோட இண்டிபெண்ட்டாக உருவாக்கப்பட்ட வேர்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? கியூவால் இண்டிபெண்ட்டாக உருவாக்கப்பட்ட வேர்டு மொத்தம் எவ்வளோ தான் இருந்துச்சு அப்படின்னா 17 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ Q ஃபார் 17 அப்படின்னு நான் வச்சுக்கேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் டிக்ஷனரியில் Qங்கிறது இண்டிபெண்ட்டாக 17 வேர்ட்ஸ் வச்சு உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ Q ஃபார் 17 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். Q17 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஆறுங்கிறது எத்தனாவதுனா 18வது லெட்டர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நமக்கே தெரியும். ஓட்டிங் ஏஜை 21லேருந்து 18 மாற்றினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜீவ் காந்தியோட பீரியடில் தான் மாறிச்சு, ஓகே? அப்போ 18 அப்படின்றது நமக்கு ஓட்டிங் ஏஜாக மாற்றினது யாருன்னா ராஜீவ் காந்தி. அப்போ ஆர் ஃபார் ராஜீவ் காந்தி அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் ஃபார் 18 அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் எஸ்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு
நமக்கே தெரியும் சச்சினோட டெபியூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 16வது வயசுலேயே அவர் டெபியூட் விளையாட ஆரம்பிச்சிட்டார். 16 வயசுலேயே அவர் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாச்சு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவருடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா 19th ஏஜில் அவர் பண்ணது தான். ஓகேவா, சச்சின்னா 19 ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவர் ஆஸ்திரேலியாவுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா டூர் போயிருக்கும்போது ஒரு 148 நாட் அவுட் அடிப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பிளேயராக ஆஸ்திரேலியாவில் போய் செஞ்சுரி அடித்த ஒரு யங்கஸ்ட் பிளேயராக சச்சினும் கொண்டு வந்துச்சு. ஓகேவா, ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு போய் செஞ்சுரி அடித்த யங்கஸ்ட் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா சச்சின் தான். எத்தனாவது வயசில் அடித்தார் அப்படின்னா 19 வயசு. அதுக்கப்புறம் தான் அந்த வேர்ல்டு கப்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆவார். ஸோ அப்போ சச்சினோட பீரியடில் 19 அப்படின்றது ரொம்ப க்ரூசியலான பீரியட். ஓகேவா, ஸோ அதனால் சச்சின் அப்படின்னா என்ன வச்சுக்கணும் 19, ராஜீவ் காந்தினா 18, சச்சின்னா 19. எஸ் ஃபார் சச்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சச்சின் அப்படின்னா 19 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து உங்களுக்கே தெரியும் கிரிக்கெட் மேட்ச்சில் T20 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ T ஃபார் 20, T20 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள் யூன்னு சின்னதாக நீங்கள் இப்படி எழுதி பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்படி வரும் அப்படின்னா யூ அப்படின்னு இப்படி இருக்கா. நீங்கள் இது ரெண்டையும் கட் பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படின்னா 2-1 வருதா. 2 சென்ட்ரல் கட் பண்ண எப்படி வருது 2-1. அப்போ 21 ஞாபகம் வச்சுக்கலாம். 2-1. ஓகேவா, 2-1 ஞாபகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. சின்ன ஷார்ட்கட் தான், நமக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும், நமக்கு அந்த டைமில் ஞாபகம் வரதா இருந்தால் போதும். இப்படி தான் வைக்கணும், ஒரு வேலிடாக இருக்கணும், நிறைய பேர் ஆப்ளாஸ் பண்ணணும், அப்படி ஷார்ட்கட் தான் வைக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு பார்த்தா தெரியணும், அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ அப்போ யூ ஃபார் 21 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க விங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி வைப்பாங்க, விக்ட்ரி சிம்பிள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, விக்ட்ரி சிம்பிள்லாம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இப்படின்னா என்னது 2ன்னு அர்த்தம். அப்போ 2 விக்ட்ரி அப்படின்றது 22. ஓகேவா, விக்ட்ரிங்கிறது 22. அப்போ விக்ட்ரிங்கிறது இப்படி சிம்பிள் இருக்கும். அப்போ 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 டபிள்யூ ஆல்ரெடி பார்த்துருவோம், திருப்பி போட்டால் 3 மாதிரி வரும். அப்போ 23. XYZங்கிறது 24, 25, 26 அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அப்போ ஆல்ஃபாபெட்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். 2 மட்டும் தான் நீங்கள் நான் படிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஐங்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 9. அது மாதிரி என்னங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா 14. ஓகேவா, மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்டை போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆல்ஃபாபெட்ஸ் உங்களுக்கு எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். இப்போ பின்னு கேட்காங்களா, பியை திருப்பி போட்டால் 6 மாதிரி இருக்கும், 16 அப்படின்னு சொல்லி சொல்லணும். கியூவா 17, ஆரா 18, எல்லா 12, எம்மா 13 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், எப்போ கேட்டாலும் டக்குன்னு சொல்லணும். ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்பர்ஸை போட்டு எழுதி மேட்ச் பண்ணக்கூடாது. பார்த்தாலும் இது எத்தனாவது நம்பர்னு உங்களுக்கு தெரியணும், எத்தனாவது ஆல்ஃபபெட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஏங்கிறது 1ன்னு கொடுக்காம ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு அடுத்த ஸ்லைடு பாருங்கள், இசட்டுங்கிறது 1ஆ கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது 26ஆ கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இருந்து அசெண்டிங் ஆர்டர் மாதிரி, இப்போ இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இறங்கு வரிசை மாதிரி, டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அசெண்டிங் ஆர்டர் உங்களுக்கு தெரியும். அதோட டிசெண்டிங் ஆர்டர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபாபெட்ஸோட அசெண்டிங் ஆர்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதோட சேர்ந்து நீங்கள் எந்த நம்பரை கழிக்கணும் அப்படின்னா 27 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா அதோட டிசெண்டிங் வேல்யூ கிடச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எல்லுங்கிறது நமக்கு எத்தனாவது லெட்டர்னு சொல்லி தெரியும் அப்படின்னா 12ன்னு சொல்லி தெரியும். கரெக்டாக, இப்போ இந்த 12 27ஓட கழிங்க, 27 - 12 போடுங்க, எவ்வளோ ஆச்சு 15. இப்போ எல்லோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 15. எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நமக்கே தெரியும் ஓங்கிறது எத்தனாவது 15. கரெக்டாக, ஓங்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15. அப்போ 27ஓட 15 கழிங்க, எவ்வளோ வரும் உங்களுக்கு 12. அப்போ ஓவோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 12. எக்ஸுங்கிறது நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும் அப்படின்னா 24. அப்போ எக்ஸுங்கிறது 24. அப்போ 27ஓட 24 கழிங்க, எவ்வளவு 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு 3. அப்போ நீங்கள் தனியாக இதுக்குன்னு மறுபடியும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அசெண்டிங் ஆர்டரை மட்டும் படிச்சுக்கோங்க. அதோட அந்த நம்பரோட அந்த அசெண்டிங் ஆர்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதோட 27 மைனஸ் பண்ணி நீங்கள் என்ன வேல்யூ உங்கள் கையில் கிடைக்குதோ அதுதான் அதோட டிசெண்டிங் ஆர்டரோட வேல்யூவாக எடுத்துக்கணும். இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கக்கூடாது. நீங்கள் மோர் தென் கூட ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்கோங்க. ஐங்கிறது நமக்கு ஆல்ரெடி படித்தோமா, ஐங்கிறது எவ்வளோ 9. கரெக்டாக, ஸோ இப்போ இதோட 27 கழிங்க, 27 - 9 போடுங்க, எவ்வளோ 18. அப்போ ஐயோட டிசெண்டிங் ஆர்டரில் போட்டால் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐங்கிறது
18 அப்படின்றத எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கோடிங் அண்ட் டீகோடிங்கை படிக்கும்போது கான்செப்சுவலாக ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ், அதோட அசெண்டிங் ஆர்டரோட வேல்யூ என்ன, அதோடைய டிசெண்டிங் ஆர்டரோட வேல்யூ என்ன. அசெண்டிங் ஆர்டருக்கு நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் வச்சு படிச்சிட்டோம். டிசெண்டிங் ஆர்டருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அசெண்டிங் ஆர்டரில் வரக்கூடிய வேல்யூவோட 27 மைனஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா வர்ற வேல்யூவை அதோட டிசெண்டிங் ஆர்டரோட வேல்யூவாக எடுத்துக்கிடணும். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு டைப்பாக நமக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் கான்செப்ட். இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டைப்லையும் ஒவ்வொரு சம்மை ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெட்டர் கோடிங் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு டைப், லெட்டர்ஸ் வச்சு கோட் பண்ணுறது. ஆல்ஃபபெட் லெட்டர் இருக்குல்ல, அதை வச்சு கோட் பண்ணுறது. சரி, அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோடிங் பை ஷிஃப்டிங் லெட்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இன் எ சர்டன் லாங்குவேஜ் the word metal is coded as LDSZK அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மெட்டல் அப்படின்ற ஒரு வேர்டை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா LDSZK. ஆக்சுவலி இந்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேர்டை இன்னொரு வேர்டை கோட் பண்ணியிருப்பாங்க. அதோட லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி அவங்க கொஸ்டினை கொடுத்துருப்பான், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான் இந்த கொஸ்டினே. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் எம்னா எவ்வளவு, 3 மாதிரி இருக்குமா, 13. ஈங்கிறது ஜோவில் வருமா, 5. டீங்கிறது T20, ஏங்கிறது 1, எல்லுனா 12. ஓகேவா? சரி, அப்போ இதோடைய வேல்யூவை நீங்கள் எழுதிட்டீங்க. அதேமாதிரி கீழே இருக்கிறதுக்கு வேல்யூ எழுதணும். எல்லுனா 12, டிங்கிறது நமக்கு 4ன்றது நமக்கே தெரியும், எஸ்ஸுங்கிறது நமக்கு சச்சின், அப்போ 19. கரெக்டாக 9, எஸ்ஸுங்கிறது சச்சின், ஸோ 19. இசட்டுங்கிறது 26, கே ஃபார் கிங்ஸ் 11 பஞ்சாப் 11. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 13லேருந்து 12 ஆயிருக்கு, 5ல் இருந்து 4 ஆயிருக்கு, 20லேருந்து 19 ஆயிருக்கு, 1லேருந்து 26. 1லேருந்து 26னா பின்னால் போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஏக்கு பின்னால் என்ன லெட்டர் இருக்குது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஏக்கு பின்னால் வரும்போது என்ன வந்துடும், இசட், அப்படி பின்னாடி ஆர்டரில் வந்துடணும். ஓகேவா? அப்போ இசட், அப்போ 26. 12லேருந்து என்ன வந்திருக்கு, 11. அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எல்லா லெட்டர்ஸோட வேல்யூவிலேருந்து எத்தனை மைனஸ் பண்ணியிருக்காங்க, -1 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதே லாஜிக்கில் தான் உங்களுக்கு 2வது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரி, அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ZINCயை எப்படி எழுதுவாங்க, ZINC அப்படின்றது என்ன எழுதுவாங்க கேட்குறாங்க. இசட்டுங்கிறது எத்தனை லெட்டர், 26வது லெட்டர். அப்போ இதுக்கு பதில் என்ன வரணும், 25வது லெட்டர் வரணும். அப்போ 25வது லெட்டர் என்னது, ஒய். ஓகேவா? ஐங்கிறது 9வது லெட்டர். அப்போ இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8. 8ங்கிறது என்னது, ஹச். அப்படி தானே, ஹச்சுங்கிறது 8. ரைட். அப்போ 8வது லெட்டருக்கு நீங்கள் போட்டாச்சு. அடுத்து என்னங்கிறது 14. அப்போ அதுக்கு முன்னால் என்ன வரும், எம்ங்கிறது 13வது லெட்டர். அடுத்து சிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது லெட்டர். அப்போ அதுக்கு முன்னால் வரும் 2வது லெட்டர். 2வது லெட்டர் என்னது, பி. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா YHMB அப்படின்றதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ ரீசனிங்கோட ஃபஸ்ட்டு டைப்பு நீங்கள் ஆல்ஃபபெட்ஸை அவங்க கொடுத்து, அதாவது வேர்டை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டுக்கு ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த வேர்டை என்ன லாஜிக்கில் கோட் பண்ணியிருக்காங்க, எல்லா லெட்டர்ஸையும் -1 பண்ணியிருக்காங்களா, எல்லா லெட்டர்ஸையும் +1 பண்ணியிருக்காங்களா, அல்லது எல்லா லெட்டர்ஸையும் -2 பண்ணியிருக்காங்க. அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டு அவன் கேட்குற கொஸ்டினுக்கு சேம் அதே லாஜிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். YHMPங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இதுதான் முதல் டைப்பாக உங்களுக்கு இந்த கோடிங் அண்ட் டீகோடிங்கில் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த டைப் பாருங்கள், 2வது டைப் கோடிங் பை அனலாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கோடிங் பை அனலாஜி. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா சம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்க மாட்டான். சம் அனலாஜி, அதாவது ஒத்த தன்மையை மீன் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம் கொடுத்துருப்பான், அதை ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்டிங் லெட்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஷிஃப்டிங் லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டருக்கு என்ன கான்செப்டை அவன் ஃபாலோ பண்ணியிருக்கானோ எல்லா லெட்டருக்கும் ஒரே கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கான்செப்டை டிஃப்ரெண்ட் ஆக்குவான். எப்படின்னு பார்ப்போம். இது என்ன கொடுத்துருக்காங்க, BEAR அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஓகேவா? இந்த வேர்டு அவன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா RCCB அப்படின்னு எழுதியிருக்கான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அதோடைய நம்பர்ஸ் எழுதி பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிங்கிறது எவ்வளவு, 16, ஈங்கிறது 5, ஏங்கிறது 1, ஆறுங்கிறது ராஜீவ்காந்தி, அதனால் 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ என்ன போட்டிருக்காங்க, R அப்படின்னா 18, சிங்கிறது நமக்கு 3, சிங்கிறது நமக்கு 3, பிங்கிறது நமக்கு 16 அப்படின்னு நம்ம போட்டோம். கரெக்டாக? சரி, அப்போ இதில் என்ன லாஜிக்காக அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்றத நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 16லேருந்து 18 மாற்றிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், +2 பண்ணியிருக்கான்.
கரெக்டாக. இங்கே பாருங்கள் நமக்கு 5ல் இருந்து 3ஆக மாற்றிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? -2 இங்கே நமக்கு பண்ணியிருக்கான். அடுத்து பாருங்கள் 1ல் இருந்து 3ஆக மாற்றிருக்கான். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்? +2 அப்படின்றது நமக்கு ஆட் பண்ணியிருக்கான். அடுத்து பாருங்கள் 18ல் இருந்து 16 மாற்றிருக்கான். அப்போ இங்கே -2. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? +2 -2 +2 -2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா லாஜிக்கை அப்படியே மாற்றிட்டு போகிறான். இப்போ ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்கான், அதுவும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான்? ANT அப்படின்றது எப்படி எழுதியிருக்கான்? CSPR. அப்போ ANT AUNT அப்படின்றத எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா CSPR அப்படின்னு எழுதியிருக்கான். ஸோ அப்போ அதே மாதிரி பார்ப்போம். இங்கே 1 இங்கே என்னது 3. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? +2. இங்கே 21 இவங்கிறது 21 எஸ்ங்கிறது 19. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? -2 அப்படின்றத பண்ணியிருக்கான். அடுத்து பாருங்கள் என்னங்கிறது 14 பிங்கிறது 16. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? +2 அப்படின்றது இங்கே பண்ணியிருக்கான். லாஸ்ட் பாருங்கள் டீங்கிறது T20 20 ஆறுங்கிறது ராஜுக்கு வந்து 18. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? -2. அப்போ நம்ம பார்த்த லாஜிக் தான் +2 -2 +2 -2 அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கான். இதுதான் கான்செப்ட். அப்போ அவன் கேட்குற கொஸ்டினுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? +2 -2 அப்படின்ற கான்செப்டை வச்சு ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ என்ன கொடுத்துருக்கான்? லேண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். லேண்டுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட் என்னது? +2 -2. அப்போ எல்லோட +2 பண்ணணும், ஏயோட -2 பண்ணணும், என்னோட +2 பண்ணணும், டியோட -2 அப்படின்றது நம்ம பண்ணணும். எல்லேருந்து 2 கூட்டினா எல்லுங்கிறது 12 +2னா 14. 14 என்னது? என்னங்கிறது ஆன்சர். ஏங்கிறது 1 -2 பண்ணும்போது எங்கள் பேர் பின்னால் போயிடும் அப்படி தானே? அப்போ ஏக்கு பின்னால் இசட்டுக்கு பின்னால் ஒய். அப்போ -2 பண்ணும்போது ஒய். அடுத்து பாருங்கள் என்னங்கிறது நமக்கு 14வது லெட்டர், அதோட +2 பண்ணும்போது 16வது லெட்டர் வரும். அது என்னது? பி. ஓகேவா? டிங்கிறது நமக்கு 4வது லெட்டர், அதோட -2 பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா பி அப்படின்றது நமக்கு பிங்கிறது வரும். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா NYPB அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ இதுதான் ரெண்டாவது டைப்பில் ஃபஸ்ட்டு கேட்டகரி. இங்கே என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஒரே மாதிரியான லாஜிக்கை பயன்படுத்தாமல் ஆட் நம்பர்ஸ்க்கும் ஈவன் நம்பர்ஸ்க்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாஜிக்கை பயன்படுத்துகிறான். +2 -2 +2 -3 +2 -5 இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாற்றி கொடுப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை எழுதிட்டு அதுக்கு அவன் எப்படி கோட் பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம எழுதிட்டு லெட்டர்ஸை வச்சு லாஜிக்கை கண்டுபிடிக்கணும். லெட்டர்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை எழுதி லாஜிக்கை கண்டுபிடிக்கணும். அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்புறம் என்ன பண்ணுங்கள்? அவன் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு அதே லாஜிக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு ரெண்டாவது டைப்பில் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கேட்டகரி என்னென்னு கேட்டிங்கன்னா டிஜிட் கோடிங் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஒரு வேர்டை கொடுத்தது அந்த வேர்டுக்கு ஒரு நம்பரும் கொடுத்து வச்சுருவான். ஆனால் ஃபஸ்ட்டு லெட்டருக்கும் ஃபஸ்ட்டு நம்பருக்கும் ஒரே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுவான்னா அப்படின்னு சொல்ல முடியாது, அதுவும் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ சில இடத்துல ஃபாலோ பண்ணுவான், சில இடத்துல ஃபாலோ பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ரோம் ROAM அப்படின்றத அவன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா 5913 அப்படின்னு எழுதியிருக்கான். இப்போ ஆறுனா 5, ஓனா 9, ஏனா 1 அப்படின்னு எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல அப்படி எடுக்கலாம், சில இடத்துல மாற்றிருப்பான். அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டாவது எழுதணும். ஓகேவா? DONE அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு என்ன எழுதியிருக்கான்? 4962. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டு வேர்ட்லேயுமே எந்த லெட்டர் சேமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் ஓ இருக்குது, இங்கேயும் ஓ இருக்குது. இந்த ஓக்கு நேராக என்ன லெட்டர் கொடுத்துருக்கான் பாருங்கள், 9 சொல்லி கொடுத்துருக்கான். இங்கேயும் பாருங்கள் ஓக்கு நேராக 9 கொடுத்துருக்கான். அப்போ என்ன லாஜிக்கில் இருக்குன்னா அந்த லெட்டருக்கு ஈக்குவலான நம்பர் தான் டைரெக்டாக கொடுத்துருக்கான். இதில் எந்த சேஞ்சுமே பண்ணலை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இங்கே ஓக்கு நேரம் 9 இருந்து இங்கே எண்ணுக்கு நேரம் 9 இருந்துன்னு வைங்களேன், ஒரே மாதிரியான லாஜிக்கை அவன் கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகே, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல சேம் லாஜிக்கு தான் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன எடுத்துடணும் அப்படின்னா R for 5, A for 1, M for 3, E for 2, N for 6, D for 4 அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சேம் த டைம் O for 9 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன் கொஸ்டின் கேட்பான். அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த லெட்டர்ஸை வச்சு ஒரு வேர்டை கொடுத்துருப்பான். அந்த வேர்டுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்றத ஆன்சராக கண்டுபிடிச்சால் போதுமானது. பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், MEAN. இந்த 4 லெட்டருமே இந்த வேர்டுக்குள்ளே தான் இருக்கும், இதை தாண்டி வெளியே போகாது.
ஒருவேளை வெளியே இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ கேனாட் பி ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் போட்டுடலாம். அல்லது கேனாட் சை ஆன்சர் பண்ண முடியாது, ஆன்சர் நாட் நவுன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இங்கே எம் இங்கே எங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது. அப்போ எம்னா எவ்வளவு? 3. இ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஈனா எவ்வளவு? 2. ஏ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஏ ஃபார் 1. அடுத்து என் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்னங்க எவ்வளவு? 6. அவ்வளோதான். ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிஜிட் கோடிங் கொடுத்தாங்கன்னா அந்த லெட்டர்ஸுக்கு ஈக்குவலாகவே, அதுக்கு சேமாகவே உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத இந்த கண்டிஷனை வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை தூக்கி அவங்க கேட்டிருக்க கொஸ்டினில் போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மாடல் இது. ஸோ இதுதான் செகண்ட் டைப்பில் செகண்ட் கேட்டகரி. ஸோ டிஜிட் கோடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கோடிங். ஓகே. இப்போ என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, அந்த வேர்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த வேர்டுக்கு இன்னொரு ஆல்ஃபபெட் வேர்டு கொடுத்தான். ரெண்டாவது என்ன பண்ணால் அந்த வேர்டுக்கு ஒரு டிஜிட் கொடுத்தான். மூணாவது அந்த வேர்டுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறான். அந்த சிம்பிளை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எப்படி சார் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான் செக் பண்ணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரதர் BROTHER அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? சரி, இப்போ இதே மாதிரி கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாலர் சிம்பிள், பர்சன்டேஜ், அடுத்து 5 3 4% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துலயே பாருங்கள், உங்களுக்கு அந்த லாஜிக்கு இங்கேயே பிரேக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. 6க்கு நேரம் கீழே என்ன இருக்குது பாருங்கள், இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது, இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலை அப்படின்னா இந்த சிம்பிளை அவன் சேஞ்ச் பண்ணி கொடுக்கல. அந்த லெட்டர்ஸ்க்கு நேராக கீழே இருக்கிறது தான் அதுக்கான சிம்பிள் அப்படின்றத அவன் இங்கே உறுதிப்படுத்திட்டான். அப்போ ஆர்னா என்னது? பர்சன்டேஜ். பினா டாலர் சிம்பிள், ஓனா 5, டீனா 3 அப்படின்னு டேரெக்டாகவே எடுத்துடலாம். இங்கே எங்கேயும் மாறி போக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள், ட்ரீம். ட்ரீம்ன்றது எப்படி எழுதியிருக்கான் பாருங்கள், DREAM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த ட்ரீம் அவன் எப்படி எழுதியிருக்கான் பாருங்கள், 9%. இங்கேயும் பாருங்கள், 6க்கு நேரம் என்ன கொடுத்துருக்கான்? பர்சன்டேஜ். அப்போ எங்கேயும் சேஞ்ச் பண்ணலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பர்சன்டேஜ் 47 ஸ்டார் இப்படி தான் கொடுத்துருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டிஜிட் இந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு புது வேர்டை கொடுக்க போகிறோம். அந்த வேர்டுக்கு என்ன சிம்பிள் வரும் அப்படின்றத ஆன்சரை கண்டுபிடிச்சால் போதும். பாருங்கள், த்ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், THREAD. இந்த த்ரெட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். டி எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது. டீக்கு நேரம் என்னது? 3. ஹச் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஹச் இங்கே இருக்குது. என்னது? நமக்கு ஆஸ் சிம்பிள். ஓகேவா? ஆர் எங்கே இருக்குது? 6%. அடுத்து இ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இ ஃபார் 4. ஏ எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஏனா எவ்வளவு? 7. டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டினா 9. அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ஆஸ் பர்சன்டேஜ் 479 அப்படின்றதா ஆன்சர். ஓகேவா? அப்போ ரெண்டாவது டைப்பில் மூணாவது கேட்டகரி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிள்ஸை வச்சு கோட் பண்ணுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்க அந்த கொஸ்டினோட வேர்டை எடுத்து சிம்பிள்ஸை எழுதிடுறீங்க. சேமாக உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கானா அல்லது அந்த சிம்பிள்ஸை மாற்றி கோட் பண்ணியிருக்கானா அப்படின்றத நீங்கள் எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான்றதை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அவன் என்ன கொஸ்டினை என்ன வேர்டை கொடுத்துருக்கானோ அதுக்கு என்னென்ன கோடு வருது அப்படின்றத நம்ம எழுதி வச்சிருக்கிறத வச்சு அப்படியே டைரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். இதுதான் நமக்கு ரெண்டாவது டைப்பில் 3 கேட்டகரி. ஓகே. ஃபஸ்ட்டு டைப்பு டைரெக்டாக ஒரே மாதிரியான லாஜிக்கை வச்சு கோட் பண்ணியிருப்பான். ரெண்டாவது லாஜிக்கை மாற்றி கோட் பண்ணுவான் ஆல்ஃபபெட்ஸில். மூணாவது டிஜிட் கோடிங் பார்த்தோம். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் கோடிங் பார்த்தோம். இப்போ மூணாவது டைப் பேர்லாம். மூணாவது டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா கோடிங் இன் ஃபிக்ஷிஷியஸ் லாங்குவேஜ். அப்போ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரியாத ஒரு லெட்ரு நில் கா டூ அப்படின்லாம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கொடுத்துருப்பான். அதுக்கு என்ன மீனிங்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த வேர்டுக்கு என்ன கோடுன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஹீனா என்ன கோடு, ஷீனா என்ன கோடு, வாஸ்னா என்ன கோடு, கான்னா என்ன கோடு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான சம்முக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக கொஸ்டினுக்கு வந்துடணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா பாருங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் ஹீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஹீங்கிறதுக்கு என்ன கோடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஸ்டினை பார்த்துடணும். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ இது ஃபிக்ஷிஷியஸ் லாங்குவேஜோட கோடிங் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்தணும். ஹீங்கிறதுக்கு என்ன கோடிங் ஃபஸ்ட்டு இதான் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்த ஹீங்கிறது எங்கே இருக்குன்றத பார்க்கணும். இங்கே பாருங்கள் எங்கே ஹீ இருக்குன்னு பாருங்கள், ஹீ வாஸ் கம். அப்போ ஹீங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்டென்ஸில் இருக்குது. ஓகே. வேற எங்கேயும் ஹீ இருக்கான்னு பாருங்க, ஹியர் கம் ஹியர் ஃபாஸ்ட் இங்கே இல்லை. ஷீ வாஸ் கான் அப்போ இங்கே இல்லை. அப்போ ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, கீ வாஸ் கம். அப்போ ஹீங்கிற கோடு எங்கே தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா
இந்த நிக் மா டி அப்படின்ற ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்குது, வேறு எந்த இடத்துலையும் ஹீ இல்லை. அப்போ ஹீ என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்கா இருக்கலாம், அல்லது மாவா இருக்கலாம், அல்லது டியா இருக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு எந்த இடத்துலையும் ஹீ இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கோடு வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணிடணும். ஏன்னா ஹீங்கிற வேர்டு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ கோடு எத்தனை இடத்துல தான் இருக்கணும், ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும். மாங்கிற கோடு 2 டைம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஹீ இல்லை, அதனால அது வராதுன்னு சொல்லி கட் பண்ணிடுறோம். ஓகேவா? பாருங்கள் இந்த இடத்துல டி லிட் பா. அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 2வது கோடு இங்கே டி வந்திருக்கு, இங்கே டி வந்திருக்கு. அப்போ டிங்கிறது கோடாக வராது. ஏன்னா ஹீங்கிறது ஒரே ஒரு டைம் தானே வந்திருக்கு, அப்போ அது மற்ற இடத்துல வரக்கூடாது. அப்போ அதை கட் பண்ணிடுறோம். 2வது இங்கே பாருங்கள் மா லா சி. அப்போ இந்த இடத்துல மா வந்துருச்சு, அப்போ மாவும் கட் பண்ணிடுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறான். இப்போ ஹீ வாஸ் கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்னு வைங்களேன். இந்த ஹீக்கு ஒரு கோடு வச்சுருப்பான், வாஸுக்கு ஒரு கோடு வச்சுருப்பான், கம்முக்கு ஒரு கோடு வச்சுருப்பான். 2வது சென்டென்ஸில் ஹீ வந்திருந்தாதான் சேம் கோடு 2வது சென்டென்ஸ்க்கும் கோடிங்காக வரும். ஒரே ஒரு இடத்துல தான் ஹீ வந்திருக்கு அப்படின்னா அந்த ஹீயோட கோடிங் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும், மற்ற இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் வாஸ் கம் வேற எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் கம் ஹியர் ஃபாஸ்ட். அப்போ இந்த இடத்துல கம்முன்னு வந்திருக்கா, இங்கேயும் கம் வந்திருக்கா. அப்போ கம்மோட கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 2க்கும் ஒரே மாதிரியான கோடிங் லெட்டர் அவன் கொடுத்துருப்பான், அதுதான் கம்மோட கோட். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நிக் மா டி, இங்கே பாருங்கள் டி லிட் பா. அப்போ கம்மோட கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா கம்மோட கோடு தான் இந்த டி அப்படின்றத எடுத்துடலாம். ஓகேவா? அதேமாதிரி 3வது சென்டென்ஸையும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸையும் பாருங்கள். ஹீ வாஸ் கம், சி வாஸ் கான். அப்போ எந்த வேர்டு இங்கே சேமாக இருக்குது, வாஸ் சேமாக இருக்குது. அப்போ கோடிங்லேயும் கோடிங் வேர்டும் ஒன்று சேமாக இருக்கணுமா. நிக் மா டி, இங்கே பாருங்கள் மா லா சி. அப்போ இந்த இடத்துல நமக்கு வாஸோட கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மா அப்படின்றத நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ ஹீயோட கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் நிக். ஓகேவா? 2 டைப்பில் நீங்கள் எடுக்கலாம். ஒன்று ஹீங்கிற வேர்டு வேறு எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு அப்போ ரிப்பீட்டடாக வந்திருக்க கோடிங் வேர்டை கட் பண்ணி எடுக்கலாம், அல்லது முதல் சென்டென்ஸையும் 2வது சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணி எந்த வேர்டு சேமாக வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து உள்ளதையும் 3வது உள்ளதையும் கம்பேர் பண்ணி அதில் எது சேமாக இருக்குன்னு கேன்சல் பண்ணிடலாம். அப்படி இல்லையா 2வது உள்ளதையும் 3வது உள்ளதையும் கம்பேர் பண்ணலாம். அப்படி நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா காமன் வேர்டு என்ன ரிப்பீட் ஆயிருக்குன்றதை பார்த்து காமன் கோட் வேர்டையும் நம்ம கேன்சல் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபிக்ஸிஷியஸ் லாங்குவேஜ். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டினுக்கு போயிடுறீங்க, கொஸ்டினில் என்ன கேட்குறான்னு பார்க்குறீங்க. 2வது அந்த கேட்டிருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க வேர்டு எந்த சென்டென்ஸில் இருக்குன்னு பார்க்குறீங்க. 3வது அந்த வேர்டு மற்ற சென்டென்ஸில் வந்திருக்கான்றதை பார்க்குறீங்க. வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒவ்வொரு வேர்டுக்காக தனித்தனி கோடாக கண்டுபிடிக்கிறீங்க. ஒருவேளை வரலைன்னா அந்த சென்டென்ஸோட கோடை தனியாக இந்த மாதிரி 3ஆக பிரித்து எழுதி வச்சுட்டு சேம் கோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ரீசனிங்கில் கோடிங் அண்ட் டீ கோடிங்கில் 3வது டைப்பு. இந்த டைப்பு ரீசெண்ட் டைமில் பேங்க் அண்ட் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த டைப்பை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 4வது டைப் பாருங்கள், கோடிங் பை சப்ஸ்டிடியூஷன். ஸோ சப்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இதுக்கும் சேம் தான். நீங்கள் என்ன பண்ணிடணும், டேரெக்டாக எங்கே போயிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே போயிடலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, இது எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா எப்படி இந்த இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நூல் என்பது சேலை, சேலை என்பது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேலை என்பது சிவப்பு, சிவப்பு என்பது கருப்பு, கருப்பு என்பது மஞ்சள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பான். மீன்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஒயிட் மீன்ஸ் பிளாக் மீன்ஸ் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்துடணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் த கலர் ஆஃப் கிளியர் ஸ்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நல்ல தூய வானத்துடைய நிறம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வானத்தின் நிறம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம், நீல நிறம். கரெக்டாக? நீல நிறம்னா என்னது, ப்ளூ. ஓகேவா? ஸோ அப்போ ப்ளூ தான். அப்போ ஆன்சர் நமக்கு ப்ளூ. அப்போ ப்ளூவை நம்ம கண்டுபிடிச்சோம். இதான் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ப்ளூங்கிறது எங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? அங்கே பாருங்கள், ரெட் மீன்ஸ் ப்ளூ, ப்ளூ மீன்ஸ் எல்லோ. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சது ப்ளூ தான், ஆனால் ப்ளூனா என்ன ஆன்சரா, ப்ளூ மீன்ஸ் எல்லோ. ப்ளூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்ன வரணும், எல்லோன்னு வரணும். அப்போ நீங்கள் ஆன்சர் ப்ளூன்னு கண்டுபிடிச்சிங்க, ஆனால் ப்ளூன்றது ஆன்சராக போடக்கூடாது. எது ஆன்சராக போடணும், எல்லோ அப்படின்றது ஆன்சராக போடணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. வானத்தின் நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ.
இப்போ ப்ளூனா நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த வேர்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். ப்ளூனா நமக்கு என்னது எல்லோ, அப்போ எல்லோ தான் ஆன்சர். இன்னொரு இது சொல்கிறேன் பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசென்ட் த கலர் ஆஃப் பிளட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் கலர் பிளட்டோட கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்டு. அப்போ நம்ம ரெட்டு ஆன்சரை பண்ணுறக்கூடாது. ரெட்டுனா என்ன மீனிங் அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், ரெட் மீன்ஸ் ப்ளூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்போ ரெட்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும், ப்ளூன்னு ஆன்சராக வரணும். புரியுதா என்னன்னு? ஓகேவா? கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர் மீன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதை தான் நம்ம அந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சராக போடணுமே தவிர இதை டேரெக்டாக எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா இதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 4வது டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை எடுக்கணும். ஓகேவா? சரி, இது நமக்கு 4வது டைப். 5வது டைப் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் பை ஷிஃப்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவன் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸோட வேர்டை எந்த கோடுமே கொடுக்காம அந்த வேர்டை வச்சு ஷிஃப்ட் பண்ணி எழுதுவான். எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வேர்டை எழுதுவோம் பாருங்கள். லே மேன் கேன் ப்ராக்டிஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபிசியோதெரபி வித்தவுட் கிரேட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் கூட கிடையாது, இப்படி கூட எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? லேமேன் கேன் ப்ராக்டிஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபிசியோதெரபி வித்தவுட் கிரேட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை கொடுத்துருக்கான். இது அவன் எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. எப்படி எழுதுறான் அப்படின்னா அடுத்த திருப்பி கொடுத்துருக்கான் பாருங்க. ப்ராக்டிஸ் வித்தவுட் சக்ஸஸ்ஃபுல் லேமேன் ட்ரைனிங் ஃபிசியோதெரபி கேன் கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது சேம் அதே வேர்டு தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கொடுத்துருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணாமல் அந்த வேர்டை என்ன பண்ணுவான் அப்படின்னா மாற்றி அரேஞ்ச் பண்ணுவான். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதும்போது 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 வேர்டுக்கு நம்பர் கொடுத்துருங்க. இப்போ இந்த நம்பரை அவன் எப்படி மாற்றி எழுதியிருக்கான்ற விஷயத்தை நம்ம பார்த்து அந்த நம்பரை ரிட்டர்ன் நம்ம எழுதணும். ப்ராக்டிஸ்ன்றது 3ஆம் நம்பர், ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அப்போ இங்கே 3 போட்டுருங்க. வித்தவுட்டுங்கிறது நமக்கு 6, அப்போ 3 6. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ங்கிறது 4, லேமனுங்கிறது 1, ட்ரைனிங்கிறது 8, ஃபிசியோதெரபிங்கிறது நமக்கு 5, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேனுங்கிறது 2, கிரேட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 7. அப்போ இப்படி தான் நமக்கு எழுதியிருக்கான். அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா மாற்றி எழுதிட்டா போதும். அவ்வளோதான் இதோடைய வேலை. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, அவங்க கொடுத்துருக்காங்க கரெக்டாக அப்படி தானே. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ வுட் ஹாவ் டு திங்க் ஆல் த டைம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், ஐ வுட் ஹாவ் டு திங்க் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாஜிக்கில் நம்ம அப்படியே எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம், 3வது லெட்டரை ஃபஸ்ட் எழுதுங்க. இதான் 3வது லெட்டர். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், 3வது லெட்டர். 6வது லெட்டர் 2வது. அப்போ 1 2 3 4 5 6, 6ங்கிறது ஆல், அப்போ ஆளுங்கிறது 2வது லெட்டர் வரணும். 4 சக்ஸஸ், 4ங்கிறது 3வது வரணும். அப்போ 4வது என்ன இருக்குது 2, அதுதான் 3வது வரணும். அடுத்து 1வது என்னது ஐங்கிறது 4வது லெட்டரா 4வது வேர்டாக வரணும். அடுத்து 8வது லெட்டர் வரணும், 8வது வேர்டு வரணும். 8வது என்னது டைம், அதுதான் 5வது வரணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது வேர்டு 6வதாக வரணும். 5வது என்ன இருக்குது 1 2 3 4 5 திங்க் அப்படின்றது நமக்கு 6வது வரணும். அடுத்து செகண்ட் வேர்டு வில்லுங்கிறது நமக்கு 2வது வேர்டுங்கிறது நமக்கு 7வது வேர்டாக வரணும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th தேங்கிறது நமக்கு லாஸ்ட் வரணும். புரியுதா? வேறு ஒன்றும் நீங்கள் பண்ணலை. ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்க சென்டென்ஸை நீங்கள் எழுத போகிறீங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுக்க போகிறீங்க. 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. அடுத்து அவன் என்ன பண்ணுவான், அந்த சென்டென்ஸை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் திருப்பி எழுதியிருப்பான். மொதல் வேர்டை லாஸ்ட் கொண்டு போகலாம், லாஸ்ட் இருக்க வேர்டை 2வது கொண்டு வரலாம், 5வது வேர்டை 7வது கொண்டு போகலாம், இப்படி மாற்றி எழுதியிருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த நம்பரை எப்படி மாற்றி எழுதியிருக்கான்றதை எழுதியிருக்க போகிறீங்க. 3 6 4 1 8 5 2 7. அதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, அவன் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுத போகிறீங்க. கொஸ்டினை சேம் இதே நம்பர் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? 3வது லெட்டர் ஃபஸ்ட்டு வரணும், 3வது வேர்டு ஃபஸ்ட்டு வரணும், 6வது வேர்டு 2வது வரணும், 4வது வேர்டு 3வது வரணும், 1வது வேர்டு 4வது வரணும், 8வது வேர்டு 5வது வரணும், 5வது வேர்டு 6வது வரணும், 2வது வேர்டு 7வது வரணும், 7வது வேர்டு 8வதாக வரணும். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதினா போதும். இதுதான்
ஷிஃப்டிங் வேர்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், எதையுமே யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அப்படியே எழுத போகிறீங்க, எப்படி மாற்றி எழுதிருக்கான்னு நம்பர் போட போகிறீங்க, அப்படியே கொஸ்டினுக்கு போய் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இதுதான் 5வது டைப்பு. இதுவும் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 6வது டைப்பு கோடிங் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கோடிங் பேஸ்ட் ஆன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அவன் ஒரு டிஜிட்டையோ அல்லது ஒரு ஆல்ஃபபெட்டோ கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கோடு கொடுத்துறான். பாருங்க, டிஜிட்டை கொடுத்துட்டான், ஒரு கோடு கொடுத்துட்டான், கொடுத்துட்டு சில கண்டிஷனை கொடுத்துருப்பான். ஓகேவா? அந்த கண்டிஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த கொஸ்டினை எழுதணும். ஓகேவா? ஸோ இதுக்கு கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 938752 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? கொடுத்துட்டு இதில் இந்த வேர்டுக்கு இந்த டிஜிட்டுக்கு நீங்கள் கோட் பண்ணும்போது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மொதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, 2 சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அல்லது 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலையா அப்படின்றது கொஸ்டினாக கேட்பான். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் போத் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் எ நம்பர் ஆர் ஆட் நம்பர்ஸ் தே ஷுட் பி கோடட் அஸ் இசட் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நம்பர் நமக்கு ஆடு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே போத்துன்னு சொல்லி கொடுத்துறான். ஆடு நம்பராக இருந்துச்சுன்னா 2க்கும் என்ன கோடு போட்டுருங்க, இசட் போடுங்கன்றான். இப்போ பாருங்க 9 வந்து ஆடு தான், 2ங்கிறது லாஸ்ட் டிஜிட், இது ஆடான்னு கேட்டிங்கன்னா ஈவன் நம்பர், அப்போ இசட் போடக்கூடாதுன்னு அர்த்தம். ரெண்டுமே ஆடாக இருந்துச்சுன்னா 2க்கு 9க்கு பதிலாகவும் இசட் போடணும், 2க்கு பதிலாகவும் இசட் போடணும். ஓகேவா? 2வது கண்டிஷன் பாருங்க, இஃப் போத் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர் ஆர் ஈவன் நம்பர் ஷுட் பி கோடட் அஸ் ஏ. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் நமக்கு ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 2 நம்பருக்கு என்ன கோடு போட்டுருங்க, ஏ போட்டுருங்க. 2 நம்பர் ஈவனாக பாருங்க இல்லை, அப்போ ஏயும் போடக்கூடாது. அப்போ 2 கண்டிஷனுமே இங்கே நமக்கு என்ன ஆகலை, அப்ளை ஆகலை. அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 938752க்கு அப்படியே கோடு எழுதிருங்க. ஓகேவா? ஸோ 9க்கு என்ன கோடு பாருங்க, எம், 3க்கு என்ன கோடு பாருங்க, 3க்கு டி, அடுத்து பாருங்க 8க்கு என்ன கோடு பாருங்க, வி, 7க்கு நமக்கு டபிள்யூ, அடுத்து பார்த்தீங்கன்னா 5க்கு நமக்கு எஃப், 2க்கு நமக்கு பி. இதுதான் ஆன்சர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அப்படியே டிஜிட்டை கொடுத்துருப்பான், கோடை கொடுத்துருப்பான், 2 கண்டிஷனை மட்டும் அவன் கேட்குறான். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடாக இருந்துச்சுன்னா 2க்கு இசட் போட்டுருங்க. ஒரு வேளை பாருங்கள், இந்த இடம் நமக்கு இப்போ இது நமக்கு 3ஆக இருந்துச்சு வைங்களேன், நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இப்படி கோட் பண்ணியிருக்க மாட்டோம். எப்படி போட்டிருப்போம், ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் டிஜிட் நமக்கு ஆட் நம்பராக இருந்தால் இசட் கோட் பண்ண சொன்னோன்னா அப்போ என்ன போட்டிருப்பீங்க, 9க்கு பதிலாக இசட் போட்டிருப்பீங்க. அடுத்து டி, வி, டபிள்யூ, எஃப், அடுத்து இங்கே என்ன போட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னா 5க்கு பதிலாக பி, அடுத்து என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா 3க்கு பதிலாக மறுபடியும் அகைன் இசட் போட்டிருப்பீங்க. அப்போ மாறும். ஓகேவா? ஸோ அப்போ வேறு ஒன்றும் இல்லை, அந்த கண்டிஷனை மட்டும் படித்து பார்த்துட்டு அந்த கண்டிஷன் இந்த நம்பருக்கு அப்ளை ஆகுதுன்னா இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். ஆகலை அதை விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன கோடுன்றதை அப்படியே எடுத்து எழுதுனா போதும். இதுதான் 6வது டைப்பு. கண்டிஷனை கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா கோட் பண்ணுவான். கண்டிஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது, ஃபாலோ பண்ணிச்சுன்னா அதை அப்ளை பண்ணி எழுதணும், அப்படின்லாம் எழுத வேணாம். இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா 6வது டைப்பாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு டைப் இருக்குது, அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். இதை சரி பாருங்கள், இதுதான் லாஸ்ட்டு டைப். ஸோ பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பேஸ்ட் கோடிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரியும்ல, சப்ட்ராக்ட் பண்ண சொல்லுவான், மல்டிப்ளை பண்ண சொல்லலாம், டிவைட் பண்ண சொல்லலாம், ஆட் பண்ண சொல்லலாம், ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை ஆர் டிவைட் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆன்சராகவும் கொடுத்துருப்பான். சார் இப்போ எதை சார் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேர்டு கொடுத்துருப்பான், அந்த வேர்டுக்கு முன்னாலேயே அந்த வேர்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்னென்ன வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏனா 3, டினா 6, ஜினா 8, ஐனா 2, எல்னா 4, டீனா 5. சார் இது எப்படி வந்துச்சு அப்போலாம் கண்டுபிடிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அவன் என்ன கொடுத்துருக்கானா அதோட வேல்யூவை எடுத்துக்கணுமே தவிர ஏன்னா 1 தானே சார் ஏன் 8 கொடுத்துருக்கான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அவன் கொஸ்டின் செட் பண்ணுறதை அப்படி செட் பண்ணுறான். ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸுக்கு வேல்யூ வச்சு கொடுத்துட்டான். இந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சு ஒரு வேர்டை உருவாக்கியிருப்பான். டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த டிஜிட்டல் அப்படின்றதுக்கு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆல்ஃபபெட்ஸுக்கும் என்ன நம்பர் வரும்ன்றது மேலே கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் எந்த குழப்பமும் இருக்காது.
இப்போ என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த சம் ஆஃப் த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த ஆல்ஃபபெட்ஸோட நம்பரை எழுதி அது மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோ மதிப்பு வரும் அதுதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ டேரெக்டாக எழுதிடலாம். டினா என்னது 6, ஐனா 2, ஜினா 8, ஐனா 2, அகெயின் டி அப்படின்றது நமக்கு 5, ஏங்கிறது நமக்கு 3, எல்லுங்கிறது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 கொடுத்துட்டான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ வேல்யூ வரும்னு சொல்லி பார்த்தால அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், 6 2 8, 8 8 16, 16 + 2 18, 18 + 5 23, 23 + 3 26, 26 + 4 30. அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு கேட்டிங்கன்னா 30. இதுதான். சில இடத்துல என்ன பண்ணியிருப்பான், மைனஸ் பண்ண சொல்லியிருப்பான், சப்ராக்ட் பண்ண சொல்லியிருப்பான். இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ண சொல்லியிருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். சில இடத்துல என்ன பண்ணியிருப்பான், ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள், லாஸ்ட் 4 டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணுங்கள், இப்படி கொடுத்துருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நாளே என்ன பண்ணணும், நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்படி கொடுத்துருப்பான். எப்படி வேணாலும் செட் பண்ணலாம். கொஸ்டின் செட் பண்ணுறா நம்ம லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து அந்த வேர்டுக்கு வரக்கூடிய ஆல்ஃபாபெட்ஸ்க்கு என்னென்ன நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன கேட்பான்னு கேட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவான். இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பேஸ்ட் கோடிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7 டைப் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட்ஸை வச்சு அவன் ஒரு லாஜிக்கை காமனாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் ஆல்ஃபாபெட்ஸை பற்றி அதோடைய வேல்யூவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனாலஜி பேஸ்ட் கொடுத்தீங்க. அனாலஜி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆல்ஃபாபெட்ஸ் வச்சு கோட் பண்ணலாம், டிஜிட்டை வச்சு கோட் பண்ணலாம், சிம்பிள் வச்சு கோட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு அதோடைய லாஜிக் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். மூணாவது பார்த்திங்கன்னா ஃபிக்ஷியஸ் லாங்குவேஜ். ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸில் நமக்கு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டுக்கு நமக்கு புரியாத மாதிரி இன்னொரு கோடிங் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த வேர்டு அந்த எந்த சென்டென்ஸில் வந்திருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேர்டை எலிமினேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 7 டைப் பார்த்துருக்கோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டைப் நம்ம முன்னாடி நமக்கு கண்டிஷன் வச்சு நம்ம ஒரு டைப்பை பார்த்துருக்கோம். கண்டிஷன் அப்ளை பண்ணி போடுற மாதிரி வேர்டை ஷிஃப்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. வேர்டு எப்படி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஆர்டரில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் கோடிங் அண்ட் டீகோடிங்னா வேறு ஒன்றும் இல்லை. கொஸ்டின் செட்டர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு கொஸ்டினை ஒரு டைப்பில் செட் பண்ணியிருக்காரு, ஒரு டைப்பில் கோட் பண்ணியிருக்காரு. அந்த கோடுக்கான லாஜிக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு சேம் லாஜிக் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். ஸோ ஆக்சுவலி ரீசனிங் அப்படின்றது தர்க்க அறிவு தான், காரணம் அறிதல் தான், அறிதல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரீசனை கண்டுபிடிக்கணும். அந்த ரீசன் என்னன்றதை இந்த கோடிங் கோடிங்கில் லாஜிக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரெகுலராக நமக்கு எல்லா ரீசனிங்லேயுமே எல்லா ரீசனிங் கொஸ்டின்லையுமே கோடிங் அண்ட் டீகோடிங் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அல்லது பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இன்னும் எலாபரேட்டாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு பேங்கிங் சைடில் பார்த்திங்கன்னா டெய்லி இனிமேல் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் உங்களுக்கு வீடியோ கொடுக்க இருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா போராடி நீங்கள் வெற்றி பெறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் உங்களுடைய பக்கபலமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.